எல்லோருக்கும் வணக்கம். விஜய கணபதி பக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். தீபாவளி அன்று வெற்றிலையில் இதை செய்து நிலைவாசப்படி மகாலட்சுமி படத்தின் முன் வையுங்கள், பணம் சுருள் சுருளாக உங்களிடமே வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். நிலைவாசப்படின்னா கதவு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நிலைவாசப்படி கதவில் இதை செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வைங்க. தீபாவளினாலே நம்மளுக்கெல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வருது என்னென்னா, நரகாசுரனை வதம் செய்த நாள், அதை தீபாவளியாக கொண்டாடுங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ வர்ற காலங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளினா மகாலட்சுமிக்கு உரிய நாள், மகாலட்சுமி பூஜை செய்யலாம், அன்னைக்கு குபேர பூஜை செய்கிறது. ஒரு சிலர் அதை மாதிரி செய்கிறவங்க வாழ்க்கையில் நல்லாவே இருக்கிறாங்கப்பா. பொழுதுக்க என்ன அந்த நோன்பு எடுக்கிறவங்க பொழுதுக்கு மாலை நேரமானால் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பொழுதுக்க மாலை நேரத்தில் விளக்கேற்றி வீடு நிறைய விளக்கேற்றி வச்சு நல்லா பாருங்களேன். மார்வாடிகள் கூட இந்த மாதிரிலாம் செய்வாங்க. மார்வாடிகள் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் அவங்களுக்கு தீபாவளி. நம்ம எப்படி காலை நேரத்தில் தீபாவளி கும்பிடுறோமோ அதுமாதிரி அவங்க மாலை நேரத்தில். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். சகல ஐஸ்வர்யம் எப்படி ஒரு வைபவ லக்ஷ்மி, ஆகர்ஷ்ண ஸ்வர்ண ஆகர்ஷ்ண லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தனலக்ஷ்மி, அந்த மாதிரி அவங்க எல்லாமே நம்ம வீட்டில் சட்டம் போட்டு உட்காந்துருவாங்க. சிகப்பு ஆடை முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சிகப்பு நிற புடவை இருந்தால் கட்டிக்கோங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் காலையில் நீங்கள் சாப்பிட்ருந்தா இந்த பூஜையை செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செய்யாதவங்களா இருந்தால் நீங்கள் அசைவம் சாப்பிட்லன்னா நீங்கள் இதை செய்யுங்க. மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு வெற்றிலையை வாங்கிட்டு வாங்க. முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க வெற்றிலையை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு முக்கியமாக இன்னொன்று தேவை என்னென்னா, வெற்றிலை கூட பசும்பால் தேவை. இப்போ பசும்பால் எனக்கு கிடைக்கலாமா? இப்போ நிறைய பேர் பேக்கெட் பாலே பசும்பால்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கிடைக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி பாலாக வாங்கி வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யமும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக பண பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிலை மேலே கொஞ்சம் குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அந்த குங்குமம் எடுத்துக்கிட்டு நல்ல குங்குமம், தாழம்பு குங்குமமாக வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணி அதில் போடுங்க. அடுத்தது நான் சொன்னீங்களா, பசும்பால் கொஞ்சம் அதில் இட்டு பன்னீர் கொஞ்சம் ஊற்றி அதற்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிலையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னம் என்பது எங்கெல்லாம் ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி வாசம். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் சந்தனத்தை ஒட்டி கூட கதவில் ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டேப் இருந்தாலும் அதை ஒட்டி கூட கதவில் ஒட்டி வைங்களேன். அந்த வெற்றிலை, பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் சேரும் பொழுது, இதெல்லாம் சேரும் இடத்தில், ஏன்னா நம்ம ஐதீகமான பல விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த பாசிட்டிவான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் வர்றதை நம்மளே கண்கூடா சுருள் சுருளாக பணம் சுருண்டு வரும். என்ன இவங்க திடீர் ஒரு பணக்கார ஆயிட்டாங்க, திடீர்னு ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பின்பற்றிட்டு வருவாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த டபுள் சைட் டேப் போட்டு கதவில் ஒட்டி வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஸ்வஸ்திக் சின்னம் கரெக்டாக வரைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்னொரு வெற்றிலை எடுத்து அதில் இதே மாதிரி வரைஞ்சி நான் சொன்ன அந்த தாழம்பூ குங்குமம், பச்சை கற்பூரம், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் இதெல்லாம் கலந்து அந்த குங்குமத்தில் அதை நம்ம என் மோதிர விரலால் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை பெரிய வெற்றிலையாக வாங்கிக்கோங்க. வரைஞ்சி அது மேலே வாசனை பூக்களை போட்டு அதுக்கு மேலே 101 ரூபாய் வைத்து மகாலட்சுமி படத்துக்கிட்ட வைங்க. முடிஞ்சால் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த தங்க நாணயம், தங்க காயின்ஸு, ஏதாவது தங்கத்தாலான பொருள் எது இருந்தாலும் அந்த வெற்றிலை மேலே வைங்க. சகல ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. கடன் அடையும், பணம் பெருகும், நல்லது மட்டுமே நடக்கும், வாழ்க வளத்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.